ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மென்ஸ் T20 மேட்ச் நம்பர் 26 ஓவல் டீமுக்கும் லண்டன் ஸ்பிரிட் டீமுக்குமான மேட்ச் இன்னைக்கு நைட்டு நடக்குது. இந்த மேட்சோட ஃபுல் அனாலிசிஸ், எந்த பிளேயருக்கான ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்கு, கிராண்ட் லீக்கு எந்த பிளேயரை எடுத்துட்டு போகலாம், அதே மாதிரி ரிஸ்கி பிக்கா எந்த பிளேயரை ட்ரை பண்ணலாம், அதே மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணாலும் கண்டிப்பாக வென்யூ ப்ராக்ரஸும் எந்த மாதிரியான இதில் போயிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. இந்த இதோட பிச் ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்கும்னு இதே வீடியோலேயே சொல்லியிருக்கிறோம். இதில் டோட்டல் மேட்சஸ் 17 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் ஃபர்ஸ்ட் 7ம் செகண்ட் 9ம் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் நோ ரிசல்ட் ஆயிடுச்சு. பிலோ ஸ்கோர் 150 தான் 11 டைம்ஸ் ஆயிருக்கு. 150 to 169 2 டைம்ஸும், 170 to 189 3 டைம்ஸும், எபோவ் ஸ்கோர் 190 1 டைம்ஸும் ஆயிருக்கு. ஆவரேஜா 150 to 160 ஸ்கோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆயிருக்கு. அதே மாதிரி பிலோ ஸ்கோர் லோ ஸ்கோரும் 89 ஆயிருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஹை அண்ட் லோ ஸ்கோருக்கும் கொஞ்சம் இந்த பிச் ஆனது சப்போர்ட் ஆயிருக்கு. அது மாதிரி இங்கே நடந்த ரீசெண்ட் மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா 8th ஆகஸ்ட்ல நடந்த சதன் பிரேவுக்கும் இதே ஓவல்ஸ் டீமுக்கும் பார்த்தீங்கன்னா 118க்கு 8 விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை சேஸ் பண்ண போனவங்க 85 பால்லே 122 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் விழுந்துருச்சு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பவுலர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 23 ஜூலை 2004ல அதே இது ஓவல் இது 89 பிபி பார்த்தீங்கன்னா 89க்கு 4 விக்கெட் ஆயிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நடந்துட்டு இருக்கிற மேட்ச் எல்லாம் ஒரு 140ல இருந்து ஒரு 110 வரைக்கும் தான் ஸ்கோர் பண்றாங்க. விக்கெட் ஃபால் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. லாஸ்ட் இயர் தான் ஒரு மேட்ச் 196 வரையும் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. கம்ப்ளீட் பேட்டிங் இதுலயும் இருந்துச்சு. ஸோ மேபி பவுலிங் இதுல போறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது 1 or 2 சின்ன ஒரு வாய்ப்பு தான் பேட்டிங் போறதுக்கு இருக்கும். இங்க நடந்த லாஸ்ட் 5 மேட்சஸ்ல ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா 19 விக்கெட்டும், ஃபேசர்ஸ் 34 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னருக்கு 12ம், செகண்ட் இன்னிங்ஸ்ல 7ம் எடுத்திருக்கு. ஸ்பின்னருக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பின்னர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் விக்கெட் ஃபால் ஆனது எடுத்திருக்காங்க. அது மாதிரி ஃபேசர்ஸ் பாத்தீங்கன்னா ஈக்குவலா 19 and 15 விக்கெட் போத் இன்னிங்ஸ்லயும் இங்கே எடுத்திருக்காங்க. அந்த இதுல விக்கெட் ஃபால்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய விக்கெட் ஃபால்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கும் கொஞ்சம் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 14ம், செகண்ட் இன்னிங்ஸ்ல 7ம் ஆயிருக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு கம்மியா தான் 1 and 3 விக்கெட் போத் இன்னிங்ஸ்லயும் கிடைச்சிருக்கு. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் பாத்தீங்கன்னா இங்க இது வரைக்கும் இங்க விக்கெட் ஃபால் ஆனதுலயே பாத்தீங்கன்னா நிறைய விக்கெட் எடுத்திருக்காங்க. போத் இன்னிங்ஸ்லயும் ஈக்குவலா 40 to 46 விக்கெட் இந்த கண்டிஷன்ல எடுத்திருக்காங்க. அது மாதிரி ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் இது வரைக்கும் எடுத்தவங்க பாத்தீங்கன்னா 19-17 விக்கெட் இந்த டோர்னமெண்ட்ல இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. பெட்டர் ரைட் ஆர்ம் ஸ்பின்னரே டீம்ல எடுத்துக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாகவும் இருக்கும். லண்டன் ஸ்பிரிட் டீம் பாத்தீங்கன்னா கே ஜெனிங்ஸ், மைக்கேல் பெப்பர், ஓலி போப், லாரன்ஸ், லியாம் டாம்சன், ஹெட்மயர், ஆண்ட்ரூ ரசல், அப்புறம் பாத்தீங்கன்னா கிரிச்லி, டேனியல் ஓரல், ரிச்சர்ட் கில்சன், அப்புறம் மேபி நேதன் எல்லிஸ் மேபி இந்த டீமுக்கு இந்த மேட்ச்ல பிளே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவருக்கு பதிலாக வேற பிளேயரை கொண்டு வருவாங்க. பாத்தீங்கன்னா ஓவல் இன்வெஸ்பிள் டீம் நல்ல பவரா இருக்கிறாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலையுமே வில்லியம் ஜாக்ஸ், டேவிட் மலன், அப்புறம் சாம்பிளின், சாம் கரன், ஜார்டன் காஸ், ஃபெரேரியா, டாம் கரன், என் சாஃப்டர், ஆடம் சாம்பா, அப்புறம் பாத்தீங்கன்னா டி.ஏ. ஆம்லமணி, அப்புறம் பாத்தீங்கன்னா எஸ் ஜான்சன். அனைமா அந்த சாஃப்டருக்கு பதிலாக வேணா அவங்க வேற யாராவது ஒரு பவுலரையோ இல்ல ஸ்பின்னரையோ வேற யாரையா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஓவலுக்கும் லண்டனுக்குமான மேட்ச். இந்த மேட்சோடைய பிச் ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, இது ஒரு பேலன்ஸ்டு பிச் கண்டிஷன். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேசர்ஸுக்கு நல்லா சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக தான் கொஞ்சம் பேட்டிங்னுக்கு சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்பின்னர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக சப்போர்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் பிளே ப்ராக்ரஸ், இந்த மேட்சோடைய பவர் பிளே ப்ராக்ரஸ் எந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இன்னிங்ஸ் பொறுத்தவரை பவர் பிளே ப்ராக்ரஸில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை மேக்ஸிமம் 1 to 2 விக்கெட் உறுதியாக விழுந்துருது. செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை 1 விக்கெட் தான் விழுது. அதுக்கப்புறம் அவங்க பண்ணிடுறாங்க. ஸ்பின் நல்லா இருந்தால் மட்டும்தான் செகண்ட் இன்னிங்ஸில் நிறைய விக்கெட் விழுது. இல்லைனா 2 விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இங்கே விழுது. இந்த மேட்சோடைய ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம் கரன், வில்லியம் ஜாக்ஸ். இப்போ இந்த மேட்ச்சில் ஹை பர்சன்டேஜ் கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா 75 to 100ல தான் இருக்கிறாங்க. அதுவும் 9 கிரெடிட்ல தான் இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த 9 கிரெடிட்ல இருந்து ஒரு சிவிசி ட்ரை பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் 75 to 100ல இருக்கிறவங்கள ஒரு சிவிசி
ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது சி மட்டும், சி இல்லைனா விசி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 50 to 75 கேட்டகரியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த கேட்டகரியான 25 to 50ல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு விஷயம். அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரவுண்டர், இது பேலன்ஸ்டு பிச்சாக தான் இருக்குன்னா ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலரில் ஒரு சிவிசியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மேட்ச் பொறுத்தவரை சாம் கரன் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணாருன்னா கண்டிப்பாக ட்ரீம் டீம் ஆனதுக்கான ஆப்ஷன் வந்துருவாங்க. வில் ஜாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ணுறாருன்னா நல்ல பெரிய வாய்ப்பானது இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா சாம்பா வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கான வாய்ப்பு இருக்குது. லாரன்ஸ் அப்படி இல்லைன்னா இன்னொருத்தர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு மாறலாம். அதே டீமில் வேற ஒரு டீமில் பேட்டர்லேயே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5 பேரில் இருந்து எப்படியும் ஒரு 3 to 4 பேர் ட்ரீம் டீம் உறுதியாக வந்துடுவாங்க. ஆண்ட்ரூ ரசலும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வரல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த 4 பேரையும் நீங்கள் எடுத்துட்டு லாரன்ஸுக்கு பதிலாக வேற ஒரு பேட்ஸ்மேனை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லாரன்ஸ், சாம்பா, சாம் கரன் இவங்க 3 பேரும் சேஃப் பிக்கு. நீங்கள் ரிஸ்க்காக விடுறதா இருந்தால் ஆண்ட்ரூ ரசல், வில் ஜாக்ஸில் ஒருத்தங்களை லீவ் பண்ணிக்கலாம். கேட்டகரி பொறுத்தவரை விக்கெட் கீப்பர் பண்ணுறது சாம் பில்லிங்ஸுங்கிறதுனால அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அவர் ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாருன்னா சாம் பில்லிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கூட நீங்கள் லீவ் பண்ணிக்கலாம். டாவ்சன் வந்து ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்குது. அதே மாதிரி ஓஸ்டோன் இவருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 2 பேர் இல்லைனா 3 பேர். இப்போ இன்னிங்ஸ் வைஸ் பாடுறப்ப சாம் பில்லிங்ஸ் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் விக்கெட் கீப்பர் வந்து பெப்பர் பண்ணுவார். இப்போ நீங்கள் சாம் கரன் எடுக்கலைன்னா ஒரு ரிஸ்க்காக பெப்பரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் லோ பிக்கில் இருப்பார், ஒரு சின்ன வாய்ப்பு வந்து இருக்குது அவர் வர்றதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டி ஓரல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா கண்டிப்பாக ஓரளவு பெருசாக ப்ளே பண்ணுவார். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 பேர் கேட்டகரியிலேருந்து இவங்க வந்துடுவாங்க. பேட்டிங்கில் பொறுத்தவரை நீங்கள் ஹிட்மேர், மலான்ல இருந்து ஒருத்தங்களை ட்ரை பண்ணால் போதும். இப்போ நீங்கள் ஹிட்மேர் இங்கே எடுக்கிறீங்கன்னா அதாவது நீங்கள் மலான் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் லாரன்ஸை வந்து 9 இதிலிருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் மலானை வந்து லீவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஹிட்மேரை இதிலிருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்களை ட்ரை பண்ணால் போதும். டாம் கரன் வந்து இந்த மேட்ச் பொறுத்தவரை அவர் வந்து பவுலிங் பண்ணி வர்றதா இருந்தால் தான் அவர் வருவார். ஸோ நீங்கள் வில் ஜாக்ஸுக்கு பதிலாக டாம் கரன் எடுக்கிறதா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். பேலன்ஸ்டு பிச் கண்டிஷனில் இருந்தால் அவர் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா சேஃப் பிக்கா டி ஓரல் இவங்க 2 பேர் ஹிட்மேர் மலான்லேருந்து ஒருத்தாங்க, அதே மாதிரி பெப்பர், இந்த 3 பேர் வர்றதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸ்பென்சர் ஜான்சன் பொறுத்தவரை இப்போ இந்த கேட்டகரியில் 2 பேர் பிளேயிங் லெவலில் இருக்கிறாங்க. இப்போ சப்போஸ் 3 பேர் இப்போ நேதன் எல்லிஸ் வராரு அப்படின்னா மேபி நேதன் எல்லிஸ் வந்து ஒரு ட்ரீம் டீம் வந்து வருவார். சப்போஸ் இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்கன்னா இந்த 2 பேருமே இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுவாங்க, மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 2 பேருமே ஒரே டீமில் இருக்கிறதுனால ஸ்பென்சர் ஜான்சனுடைய ரீசன்ட் ஃபார்ம் சரியில்லை. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் போட்டால் கொஞ்சம் ஒரு ட்ரீம் டீம் வருவார். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபெரேராவையே ரிஸ்க் பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் ஒரு வேளை பவுலிங் போட்டார் கீப்பர் பண்ணாமல் அப்படின்னா ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா லீவ் பண்ணிடலாம். நேதன் எல்லிஸ் பண்ணால் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த கேட்டகரி பொறுத்தவரை எல்லாமே லோ கிரெடிட்டில் இருக்கிற லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் மேக்ஸிமம் இருப்பாங்க. இதில் இந்த ஜெனிங்ஸ் வந்து ஓப்பனிங் பண்ணுறாரு. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இது, அவர் பேட்டிங்கும் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு ட்ரீம் டீம் அளவுக்கு. ஸோ இந்த 2 பேர்ல இருந்து நீங்கள் ஜெனிங்ஸ் எடுத்துடலாம். இப்போ நீங்கள் சாம்பிளிங்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜார்டன் காசை எடுக்க வேண்டாம். இப்போ நீங்கள் சாம்பிளிங்கை லீவ் பண்ணி போறீங்கன்னா இந்த இடத்துல ஜார்டன் காசு எடுத்துக்கலாம், ஃபெரேராவையும் எடுக்க வேண்டாம். ஜார்டன் காசு, பெப்பர் 2 விக்கெட் கீப்பர் இருந்தாலே மேக்ஸிமம் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளெப்சன் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்ல பாயிண்ட் எடுப்பார், செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு வந்துடுவார். ஸோ இவரும் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிரிக்சிலி வந்து ஒரு ரிஸ்க் பிக்கு, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் கிரிக்சிலி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கூட ஒரு ஆண்ட்ரூ ரசலுக்கு பதிலாவோ இல்லை வேற ஒரு இதுக்கு பதிலாவோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் இருந்து மேக்ஸிமம் ஒரு 2 பேர் ட்ரீம் டீம் ஆனது உறுதியாக வந்துடுவாங்க. நீங்கள் பேட்ஸ்மேன் பக்கம் போனீங்கன்னா
இதில் ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு இருக்குன்னா கிளெசன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாருன்னா கண்டிப்பாக வந்துடுவார். மேக்ஸிமம் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரீம் டீம் வருவார் இவர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்னிங்ஸ் காக்ஸில் இருந்து ஒருத்தங்களை எடுத்தால் போதும். மேக்ஸிமம் 2 பேர் இந்த கேட்டகரியிலேருந்து ட்ரீம் டீம் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. கேப்டன் வைஸ் கேப்டன் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம் கரன், வில்லியம் ஜாக்ஸ் வந்து பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ணால் ட்ரை பண்ணலாம். ஆண்ட்ரூ ரசல் பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணாருன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சாம்பா செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா சிவிசி அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பண்ணி பாருங்க. அவர் பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணுறாருன்னா நல்ல ஒரு பிக்காக இருப்பார். இவரும் பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாருன்னா ஓஸ்டோன் வந்து சிவிசி அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இப்போ கொஞ்சம் பவுலிங்கும் பேட்டிங்கும் சப்போர்ட் ஆகுதுன்னா இந்த ஜென்னிங்ஸுக்கு வந்து ஒரு விசி கொடுத்த அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிளெசனுக்கு ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் மட்டும் ஒரே ஒரு இதில் விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த ஹிட்மேயர் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓரல் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாரு அப்படின்னா சிவிசி அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பேலன்ஸ்டு கண்டிஷனில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் லோ ஸ்கோர்வும் அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வாய்ப்பு இங்கே கிடைக்கலாம். மேபி விக்கெட் ஃபால் வந்து விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நிறைய விக்கெட்டு. ஹிட்மேயர் மலானில் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு விசி ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ஹிட்மேயர் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா லாஸ்ட் மேட்ச் பண்ணியிருக்கிறாரு. பெப்பர் வந்து ஒரு ரிஸ்கியாக சிவிசி கொடுக்குறதா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 50% கீழே லாஸ்ட் மேட்சே பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 3 to 4 பேர் வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரியான விஷயம் தான் திரும்பியும் பவுலிங்குக்கு சாதுவாக நடக்குது அப்படின்னா அதே மாதிரியான விஷயங்கள் நடக்கும். பேட்டிங்குக்கு சாதுவாக போகுதுன்னா 2 to 3 பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணி யூடியூப் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.